வெல்கம் டு எவ்ரிபடி. அப்பதான் கூட வாங்க. இன்னைக்கு அருமையான 3 நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு சின்ன 1 இயர் பேபிக்கும் 7 இயர் குழந்தைக்கும் சேர்ந்து இந்த மந்த் பர்த்டே ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா மாலில் வச்சுருந்தாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல், எல்லாருமே பீகாக் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பீகாக் கலரில் தான் அந்த கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்க கையிலெல்லாம் பீகாக் தேவதைங்க மாதிரி எல்லாம் பீகாக் உள்ள பெட்டல் உள்ளது வச்சுருந்தாங்க. உங்கே பீகாக் அங்கே இருந்தால் என்ன இருக்கும், முருகன் இருப்பார். முருகனும் மயிலும் பிரிக்க முடியாததில்ல. நம் தேசிய பறவை என்ன, மயில். அற்புதமாக அந்த கேக்கு மேலே இருக்க அந்த இறகு கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டாக அவ்வளோ நல்லா ஒன்றும் வந்தவங்களுக்கு கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க, சூப்பராக பீக்காக்குள்ள அழகான ஒரு இது என்ன சொல்கிறது, அதில் குங்கும மஞ்சள் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப கோல்டன் கலரில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசம். இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த 6:30க்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணுமா, அதனால எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருமே ஒரு வீட்டில் 4 பேர் கணக்கு பண்ணி ஃபுட்டு ரெடிமேடு அப்படியே நல்லா பேக் பண்ணி வித்தியாசமாக சூப்பராக ஃப்ரெஷ் ஐட்டமாக, அது ப்ரொமோஷன் ஐட்டம் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி இப்போ எல்லாமே அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் பாடினாங்கல்ல, ஒரு பட்டனை தட்டி விட்டால் தட்டில் இட்லி வந்துடணும், அது மாதிரி எல்லாமே டாலர் ஒன்று இந்தியா காசு ஒன்று இருந்தால் என்ன வேண்டாலும் வாங்கலாம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. வாழ்வோடு சிறக்க அருள்வாயே, வாழ்வோடு சிறக்க அருள்வாயே. வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான். மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாதுரி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன், கண் வைப்பாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க. அது முடிச்சுட்டு அப்பதான் இன்னொரு ஃபங்க்ஷன் போனோம். அது என்ன தெரியுமா, அவங்க கந்தவாசிரமம், அவங்க முருகனுக்கு கோயில் கட்ட எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தன் வீட்டையே முருகனுக்கு கொடுத்துட்டாங்க. கந்தாசிரமம் பேர்ல அவங்க வீட்டுல அவங்களோட டாக்டருக்கு ஸ்வீட் 16 வயசுங்கிறது ஒரு இளமையான ஒரு பருவம் இல்ல. நாம எல்லாருமே அந்த வயதை தாண்டி வந்திருப்போம். 16 வயதுங்கிறது கிடைக்காத ஒரு அருமையான ஒரு ஒரு வசந்த காலம். நமக்கு எந்த விதமான சிரமங்களும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஆயாவும் அப்பத்தாவும் அந்த வயசை கடந்தேன். அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை படிக்கிற பிள்ளைங்க, சொந்தக்காரவங்க, நகரத்தாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அருமையா கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் மியூசிக் வாசிச்சாங்க. ஒரு பிள்ளைங்களும் அவங்களுடைய பெருமையை பேசுனாங்க, அப்பா அம்மா பேசுனாங்க, வந்திருந்தவங்கெல்லாம் பேசுனாங்க. அப்பத்தாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. 2 வரி அப்பத்தாவும் பாடினேன். ஃபுட்டெல்லாம் அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது. நகரத்தார் பிள்ளைகள்லாம் நேற்றே போய் 2 நாளாக இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் கூட இருந்து எல்லாமே தன் வீட்டு அதை பார்க்கல. எனக்கு ஊரில் காரைக்குடியில் நம்ம 76 ஊரில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஒரு அற்புதமான நிகழ்வெல்லாம் ரொம்பயா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அன்பா, அவ்வளோ சுதந்திரமா, பேரண்ட் எல்லாம்
அவ்வளவு ஒரு மகிழ்வு. அதாவது திருவாசகம், தேவாரம், 12 திருமுறை, முருகனுக்கு அபிஷேகம், ஐயப்பனுக்கு அபிஷேகம், நம்ம வீட்டு கல்யாணம் காட்சி, அது மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவ்வளவு கலகலன்னு கல்யாணக்கார வீடு மாதிரி அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அந்த காலத்துல இதே மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல பையனுக்கு சூப்பிடின்னு ஒண்ணு பண்ணாங்க, பொண்ணுக்கு திருவாதிரை புதுமைன்னு ஒன்று அந்த காலத்துலயும் பண்ணினாங்க. அதைத்தான் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் பண்ணி இப்பெல்லாம் ஸ்வீட் 16 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா, அவங்களுக்கு என்ன அவங்க அப்பா அம்மா நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த அண்ணன், அந்த பொண்ணுங்க அண்ணன் அவ்வளோ அற்புதமா தங்கச்சியை பத்தி ரொம்ப அருமையா பேசினார். என் தங்கச்சி போல உண்டா, அவங்களுக்கு மியூசிக் தெரியும், டான்ஸ் தெரியும், ரொம்ப குவைட் அண்ட் காம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி எல்லாருமே, அவங்க அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா அதை பற்றி பேசுனது. அப்போதான் அதை கேட்கையில் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா என்ன தோணுச்சு, அப்போதான் வெளிநாட்டில் இருக்க மாதிரி தோணலை, இந்தியாவில் இருக்க மாதிரியே ஒரு தோணுச்சு. நீங்களும் பார்க்கல, உங்களுக்கு வேண்டியதை நினைச்சு பாருங்க, நிச்சயமா நடக்கும். என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும் நிச்சயமா. அப்போதான் போல நீங்க நல்லா இருப்பீங்க. தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். +2 படித்த பிள்ளைகளுக்கு டாக்டர் சீட்டு, மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். அது முடிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். எல்லாம் முடிச்சு வேலைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். எங்க பார்த்தாலும் வெளிநாட்டுல ஐயப்ப பஜனை, ஐயப்ப பூஜை, ஐயப்ப பக்தர்கள் தான் நிறைய வந்திருந்தாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு, புது வித்தியாசம் இது வரைக்கும் சாப்பிடாத உணவுகள். நம்ம ஊர்ல செட்டிநாட்டில் என்ன பண்ணுவோம், வடை, வெள்ளை பணியாரம், அந்த மாதிரி தானே சாப்பிட்டுட்டே இருப்போம். இது ரொம்ப வித்தியாசமா நவீனமா எல்லாம் சாப்பிட்டு எல்லா சாப்பாடையும் ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க எல்லாருமே இந்த பர்த்டேலேயும் சரி, அந்த ஸ்வீட் 60லேயும் சரி, ஐயப்ப பூஜாலேயும் சரி, அப்பத்தாவுக்கு எல்லாரும் அவ்வளோ வெல்கம் பண்ணாங்க. அப்பத்தாட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. சாப்பிட சொன்னாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, கிஃப்டெல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையான ஒரு ஸ்வீட் 60. I borrow the words from வாழ்வுக சிறக்க அருள்வாய், வாழ்வுக சிறக்க அருள்வாய். நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். மாலவன் மாவில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டால், மாலவன் மீது வைத்த மாய பொன் விழி 2 மாதுரியின் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன், கண் வைப்பாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். நீலமா மலரை பார்த்து நிலையில்லா தலையும் வண்டு, நிற்பதும் பறப்பதும் போல் நின்மொழி மயக்கம் கொண்டு, கோலமா நெடுமால் வண்ண குளிர் முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று, ஏலமார் குழலி அந்த இருவழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் எங்கிய காலம் சென்று, ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன், அருள் செய்வாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும்.
வெல்கம் டு எவ்ரிபடி. அப்பதான் கூட வாங்க, இன்னைக்கு அருமையான 3 நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஒரு சின்ன 1 இயர் பேபிக்கும் 7 இயர் குழந்தைக்கும் சேர்ந்து இந்த மந்த் வந்து பர்த்டே ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா மாலில் வச்சுருந்தாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல், எல்லாருமே பீகாக் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பீகாக் கலரில் தான் அந்த கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்க கையிலெல்லாம் பீகாக் தேவதைங்க மாதிரி எல்லாம் பீகாக் உள்ள பெட்டல் உள்ளது வச்சுருந்தாங்க. வந்து உங்கே பீகாக் அங்கே இருந்தால் என்ன இருக்கும், முருகன் இருப்பார். முருகனும் மயிலும் பிரிக்க முடியாததில்ல. நம் தேசிய பறவை என்ன, மயில். அற்புதமாக அந்த கேக்கு மேலே இருக்க அந்த இறகு கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டாக அவ்வளோ நல்லா ஒன்றும் வந்தவங்களுக்கு கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க, சூப்பராக பீக்காக்குள்ள அழகான ஒரு இது என்ன சொல்கிறது, அதில் குங்கும மஞ்சள் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப கோல்டன் கலரில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசம். இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த 6:30க்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணுமா, அதனால எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருமே ஒரு வீட்டில் 4 பேர் கணக்கு பண்ணி ஃபுட்டு ரெடிமேடு அப்படியே நல்லா பேக் பண்ணி வித்தியாசமாக சூப்பராக ஃப்ரெஷ் ஐட்டமாக, அது ப்ரொமோஷன் ஐட்டம் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி இப்போ எல்லாமே அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் பாடினாங்கல்ல, ஒரு பட்டனை தட்டி விட்டால் தட்டில் இட்லி வந்துடணும், அது மாதிரி எல்லாமே டாலர் ஒன்று இந்தியா காசு ஒன்று இருந்தால் என்ன வேண்டாலும் வாங்கலாம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. வாழ்வோடு சிறக்க அருள்வாயே, வாழ்வோடு சிறக்க அருள்வாயே. வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான். மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாதுரி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன், கண் வைப்பாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க. அது முடிச்சுட்டு அப்பதான் இன்னொரு ஃபங்க்ஷன் போனோம். அது என்ன தெரியுமா, அவங்க வந்து கந்தவாசிரமம், அவங்க வந்து முருகனுக்கு கோயில் கட்ட எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தன் வீட்டையே முருகனுக்கு கொடுத்துட்டாங்க, கந்தாசிரமம் பேர்ல. அவங்க வீட்டுல அவங்களோட டாக்டருக்கு ஸ்வீட் 16 வயசுங்கிறது ஒரு இளமையான ஒரு பருவம் இல்ல. நாம எல்லாருமே அந்த வயதை தாண்டி வந்திருப்போம். 16 வயதுங்கிறது கிடைக்காத ஒரு அருமையான ஒரு என்னது வசந்த காலம். நமக்கு எந்த விதமான என்ன சிரமங்களும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஆயாவும் அப்பத்தாவும் அந்த வயசை கடந்தேன். அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை வந்து படிக்கிற பிள்ளைங்க, சொந்தக்காரவங்க, நகரத்தாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அருமையா கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் மியூசிக் வாசிச்சாங்க. ஒரு பிள்ளைங்களும் அவங்களுடைய பெருமையை பேசுனாங்க, அப்பா அம்மா பேசுனாங்க, வந்திருந்தவங்கெல்லாம் பேசுனாங்க. அப்பத்தாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. 2 வரி அப்பத்தாவும் பாடுறேன். ஃபுட்டெல்லாம் அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது. நகரத்தார் பிள்ளைகள்லாம் நேற்றே போய் 2 நாளாக இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் கூட இருந்து எல்லாமே தன் வீட்டு அதை பார்க்கல. எனக்கு ஊரில் காரைக்குடியில் நம்ம 76 ஊரில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஒரு அற்புதமான நிகழ்வெல்லாம் ரொம்பயா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அன்பா, அவ்வளோ சுதந்திரமா, பேரண்டெல்லாம் அவ்வளோ
ஒரு மகிழ்வு. அதாவது திருவாசகம், தேவாரம், 12 திருமுறை, முருகனுக்கு அபிஷேகம், ஐயப்பனுக்கு அபிஷேகம், நம்ம வீட்டு கல்யாணம் காட்சி, அது மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவ்வளவு கலகலன்னு கல்யாணக்கார வீடு மாதிரி அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அந்த காலத்துல இதே மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல பையனுக்கு சூப்பிடின்னு ஒண்ணு பண்ணாங்க, பொண்ணுக்கு திருவாதிரை புதுமைன்னு ஒன்று அந்த காலத்துலயும் பண்ணினாங்க. அதைத்தான் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் பண்ணி இப்பெல்லாம் ஸ்வீட் 16 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா, அவங்களுக்கு என்ன அவங்க அப்பா அம்மா நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த அண்ணன், அந்த பொண்ணுக்கு அண்ணன் அவ்வளோ அற்புதமா தங்கச்சியை பத்தி ரொம்ப அருமையா பேசினார். என் தங்கச்சி போல உண்டா, அவங்களுக்கு மியூசிக் தெரியும், டான்ஸ் தெரியும், ரொம்ப குவைட் அண்ட் காம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி எல்லாருமே, அவங்க அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா அதை பத்தி பேசினது. அப்பதான் அதை கேட்கையில அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா என்ன தோணுச்சு, அப்பதாவுக்கு வெளிநாட்டுல இருக்க மாதிரி தோணலை, இந்தியாவில் இருக்க மாதிரியே ஒரு தோணுச்சு. நீங்களும் பார்க்கையில உங்களுக்கு வேண்டியதை நினைச்சு பாருங்க, நிச்சயமா நடக்கும். என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். நிச்சயமா அப்பத்தா போல நீங்க நல்லா இருப்பீங்க. தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். +2 படிச்ச பிள்ளைகளுக்கு டாக்டர் சீட்டு, மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். அது முடிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். எல்லாம் முடிச்சு வேலைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். எங்க பார்த்தாலும் வெளிநாட்டுல ஐயப்ப பஜனை, ஐயப்ப பூஜை, ஐயப்ப பக்தர்கள் தான் நிறைய வந்திருந்தாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு, வித்தியாசம் அது வரைக்கும் சாப்பிடாத உணவுகள். நம்ம ஊர்ல செட்டிநாட்டில் என்ன பண்ணுவோம், வடை, வெள்ளை பணியாரம், அந்த மாதிரி தானே சாப்பிட்டுட்டே இருப்போம். இது ரொம்ப வித்தியாசமா நவீனமா எல்லாம் சாப்பிட்டு எல்லா சாப்பாடையும் ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க எல்லாருமே இந்த பர்த்டேலையும் சரி, அந்த ஸ்வீட் 60லையும் சரி, ஐயப்ப பூஜாலையும் சரி, அப்பத்தாவுக்கு எல்லாரும் அவ்வளோ வெல்கம் பண்ணாங்க. அப்பத்தாட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. சாப்பிட சொன்னாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, கிஃப்டெல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையான ஒரு ஸ்வீட் 60. I borrow the words from Saint Srimad நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். மாலவன் மாவில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும்